என்னுடைய பெயர் சுப்புலட்சுமி, மீன்முறை மருத்துவர், தாமஸ் ஹாஸ்பிட்டல், புளியங்குடி. விளையாட்டு வீரர்கள் தவறாமல் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். விளையாட்டு வீரர்கள் தவறாமல் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் என்னது அப்படின்னா, மெயினாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், என்டியூரன்ஸ் ட்ரைனிங், ஸ்ட்ரெச்சிங், வார்ம் அப் அண்டு கூல் டவுன் எக்ஸசைஸ். இது மெயினாக 4 முக்கியமான விஷயமும் அவங்க விளையாடுறதுக்கு முன்னாடியும் விளையாண்டதுக்கு அப்புறமும் நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். எதனால் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க நீண்ட நேரம் அந்த விளையாட்டில் அவங்கள பங்கு கொள்ளணும். அதே மாதிரி அவங்களுக்கு விளையாட்டின் போது ஏற்படக்கூடிய சிறிய காயங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய எக்ஸசைஸில் தான் இது மெயினான எக்ஸசைஸ். இது எல்லாமே டெய்லி அவங்க விளையாட்டு வீரர்கள் தினந்தோறும் எடுத்துக்கிடணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எதனால கொடுக்குறோம் அப்படின்னா, எவ்வளவு ஸ்ட்ரென்த்தில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது, அதுக்காக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். என்டியூரன்ஸ் ட்ரைனிங் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த விளையாட்டை எவ்வளோ நேரம் நீண்ட நேரம் அவங்களால விளையாட முடியுது, அதுக்கான மசில் பவரை அதிகப்படுத்தக்கூடியது. ஈஸியாக ஃபெட்டிக் ஆகாமல், ஒரு விளையாட்டின் போது அவங்க ஈஸியாக ஃபெட்டிக் ஆகாமல் மசிலை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியதை என்டியூரன்ஸ் ட்ரைனிங். இப்படி பண்ணும்போது தான் மசில் பவர் அதிகமாகும் போது ஈஸியாக அந்த மசில் தசை ஃபெட்டிக் ஆகாமல், டயர்ட் ஆகாமல் அந்த விளையாட்டின் போது அவங்களால நெடுநேரம் விளையாட முடிகிறதுக்காக கொடுக்குறது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸ்ட்ரெச்சிங் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம மசில் அடாப்ட் ஆகிக்கிடும், ஷார்ட்டனிங்காக இருக்கும். அந்த மசிலை லென்த்தனிங் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியதான் ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவிட்டி. இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது நம்ம விளையாடும் போது ஏதாவது சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் சீக்கிரமாக அதுக்கு ஹீல் ஆகக்கூடியது, சீக்கிரம் சரியாகக்கூடியதுக்காக கொடுக்கக்கூடியதான் ஸ்ட்ரெச்சிங்கு. வார்ம் அப் அண்டு கூல் டவுன் எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் உள்ள மசில்ஸுடைய பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இரத்த ஓட்டம் அதிகமாகும் போது அந்த தசைக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக கிடைக்கும். ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக கிடைச்சிது அப்படின்னா அவங்களுக்கு விளையாட்டின் போது ஏதாவது அவங்களுக்கு சிறு காயங்கள் அந்த மாதிரி ஏற்பட்டால் கூட சீக்கிரமாக அது சரியாயிரும். அந்த சின்ன காயங்கள் பெருசாக அவங்களுக்கு ஒரு விளைவுகளையும் ஏற்படுத்தாது. கூல்டவுன் எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, விகரஸாக அவங்க ரொம்ப நேரம் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த விளையாட்டை விளையாண்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய மசில் தசையில் லாக்டிக் அமிலம்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலம் சுரந்து அந்த இடத்துல தேங்கி இருக்கும். அந்த அமிலத்தை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கூல்டவுன் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த கூல்டவுன் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த இன்டென்சிட்டி, அந்த பவர் சொல்லக்கூடிய அந்த பவரை கம்மி பண்ணி பண்ணோம்னா நம்மளுடைய அந்த லாக்டிக் ஆசிட் ரிமூவ் ஆகி நம்மளுடைய பாடியில் பெயின் எதுவுமே இல்லாமல் இருக்கும். சப்போஸ் அவங்க வார்ம் அப் கூல்டவுன் எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு லாக்டிக் ஆசிட் அந்த மசில்லையே ப்ரெசண்ட் ஆகி அவங்களுக்கு வலி அந்த மாதிரி ஏற்படுத்தும். அடுத்து விளையாடும் போது அவங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது.